வணக்கம் and welcome to Box Office. ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல நம்ம பார்க்க போற திரைப்படம் ஜின் தி பெட். முகின் ராவுடைய நடிப்புல TR பாலாவுடைய டைரக்ஷன்ல விவேக் மோவினுடைய இசையில வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஜின் தி பெட். ஜின் தி பெட் படத்தினுடைய டைரக்டர் TR பாலா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் விவேக் மோவன் அண்ட் படத்தினுடைய DOP அர்ஜுன் ராஜா, படத்தினுடைய எடிட்டர் தீபக். படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல முகின் ராவ், பவ்யா த்ரிகா, ராதா ரவி அவர்கள், வினோதினி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, வெளிநாட்டுல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவர் வீட்டுக்கு ஊருக்கு வரும்போது ஒரு விஷயம் வாங்கிட்டு வராரு அண்ட் அந்த விஷயத்தினால என்னெல்லாம் ஆகுதுன்றது தான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ முகின் ராவ் வந்து வெளிநாட்டில் ஒரு சிங்கராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. பட் அங்கே வந்து அவருக்கு வேலை போயிடுது. அதனால் மறுபடியும் ரிட்டர்ன் வந்து ஊருக்கு வரலாம், நம்ம வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு நினச்சிட்டு வராரு. வரக்கூடுறதுக்கு முன்னாடி அங்கே ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலாமேன்னு இருக்கும்போது இப்படி வந்து நம்ம பெட்டு மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வரலான்னு போது ஒரு ஷாப் போகிற, ஒரு ஆன்டிக் ஷாப் போனால் அங்கே ஆல்ரெடி இப்போ இந்த பேய் மந்திரம்லாம் பண்ணி வச்சுருந்த ஒரு ஜின்ன பாக்ஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு இது பெட்டு நீங்கள் வளர்க்கலாம், இது ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க, நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கும்னு. ஸோ அது வாங்கிட்டு வந்து ஊரில் வீட்டுக்குள்ளே வைக்கிறாரு. அண்ட் அவங்க சொன்னபடியே அவங்க எல்லாம் நினச்சாரோ அதெல்லாம் நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்குது. லவ் சக்ஸஸ் ஆகுது, கல்யாணம் ஆகுது, வீட்டில் என்னெல்லாம் பண்ண நினச்சாரோ எல்லாமே பண்ணுறாரு. ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு 3 ரூல் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த 3 ரூலை வந்து மிஸ் பண்ணதுனால அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒவ்வொரு ஆபத்தா வந்துகிட்டு இருக்குது. இதெல்லாம் அவருக்கு தெரிய வரும்போது எதுக்கு இதுக்கப்புறம் வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு போகும்போது அது இன்னும் பேக் ஃபயர் ஆகி அவங்கள வந்து வெறும் அவங்க ஃபேமிலி மட்டும் இல்லாமல் ஓவராலாக ஃபுல்லாமே எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது. அண்ட் இவங்க ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிறாங்க, இவங்க ஃபேமிலி. அப்படி மாட்டிக்கும் போது அந்த ஜின்னும் ஒரு பக்கம் கஷ்டத்தெல்லாம் கொடுத்துட்டு இருக்குது. அண்ட் இது இல்லாமல் இவங்களுடைய ஃபேமிலி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கிறாங்க. கடைசியாக என்னதான் இருந்தாலும் பெட்டுன்ற மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணுதா, இல்லைன்னா இருக்கிறவங்க எல்லாரையும் சேர்த்து மொத்தமாக தும்சம் பண்ணுதா அப்படின்றதான் படத்தினுடைய மீதி கதையை காமெடி கலந்த படமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால சின்னவங்கலேருந்து பெரியவங்க ரசிக்கிற விதத்தில் படம் வந்து இருக்குது. அண்ட் படத்தினுடைய கதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சிருக்கிறாரு படத்தினுடைய டைரக்டர். அண்ட் அது ரொம்ப அழகாகவும் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு ஒரு ஹாரர் படம் அப்படின்ற மாதிரி, இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஹாரர் படம்னா ஒரு காமெடி கலந்த ஒரு படமாக தான் இருக்குது. அதை கரெக்டான ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் படத்தினுடைய மியூசிக் விவேக் மோவின் அடி தூளான ஒரு மியூசிக் சொல்லலாம். அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அர்ஜுன் ராஜாவுடைய ஒர்க் உண்மையிலே பாராட்டக்கூடியது. அண்ட் ஓவராலாக படத்தை வந்துட்டு ரொம்ப எங்கேஜிங்காக கொண்டு போயிருக்கிறாங்க. அண்ட் அதுவே வந்து படத்துக்கான ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இந்த வீக் ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த ஜின் தி பெட் படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.